அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கிரகம் இருக்கிறது. ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கிரகம் இருக்கிறது. அது ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை. இப்போ உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் எது என்று தெரிந்து, உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் எது என்று தெரிந்து அந்த உணவை என்ன சொன்னேன்னா, நீங்கள் டெய்லி சாப்பிடணும். டெய்லி சாப்பிட்றது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் ரெகுலராக சாப்பிடும்போது, ரெகுலராக தானும்போது, சாப்பிடுதல் மட்டும் ஒரு நமக்கு நாமே வச்சுக்கணும். எப்பயுமே நாம் சாப்பிட்ட பிறருக்கு தானம், தனக்கு போக தானம், தனக்கு உண்டு பிறருக்கு தானம் பண்ணணும். அப்போ திதிக்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ திதிக்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பயுமே பிரதமை திதிக்கு சூரியன் தான். பிரதமை திதிக்கு சூரியன். அந்த பிரதமை திதிக்கு சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது, இது வளர்விரை திதியாக இருந்தாலும் தேய்விரை திதியாக இருந்தாலும், இந்த பிரதமை திதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், கோதுமை உணவு கண்டிப்பாக சாப்பிடணும். கோதுமை உணவு கண்டிப்பாக சாப்பிடணும். கோதுமை தானம் பண்ணணும். துவிதியை திதிக்கு எந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும்னா சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ துவிதியை திதிக்கு எப்பயுமே துவிதியை திதியில் பிறந்தவர்கள் பச்சரிசி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பச்சரிசி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ பச்சரிசி உணவில் சேர்த்து கொண்டு பச்சரிசி தானம் பண்ணணும். தான் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுக்கணும். அப்போ அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிருவீங்க. திருதியை அப்படிங்கிறது 3வது திதி. இந்த திதிக்கு என்ன சொன்னா, செவ்வாய் தான் கிரகம். அந்த செவ்வாய்க்கு உண்டான என்ன சொன்னா, துவரம் பருப்பு. இது ஒன்லி நவதானியத்தை தான் யூஸ் பண்ணணும். வேறு மற்ற இதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. நவதானியம்தான். அப்போ திருதியை என்று சொல்லக்கூடிய திதிக்கு செவ்வாய் தான் கிரகம். அப்போ என்ன சொல்கிறோன்னா, நம்ம துவரம் பருப்பு நல்லா வறுத்து சாப்பிட்டுக்கலாம், பூம்பருப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டு பிறருக்கு தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு. உங்களுடைய பொருளாதார வசதி மேம்படும். சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள், அந்த சதுர்த்தி திதிக்கு புதன் தான் யார் கிரகம். சதுர்த்தி திதியுடைய கிரகம் புதன். இந்த புதனுக்குண்டான பச்சை பயிறு என்று சொல்லக்கூடிய பாசிப்பயிறு அவித்து சாப்பிடலாம், வறுத்தும் சாப்பிடலாம். இதை பிறருக்கு தானம் பண்ணலாம். பஞ்சமி திதிக்கு என்ன சொல்லணும், குரு. அப்போ பஞ்சமி திதிக்கு குரு என்று சொல்லி வரும்போது, அந்த பஞ்சமி திதிக்கு உண்டான கிரகம் குரு தான். இது வளர்பிறையானாலும் தேய்பிறையானாலும் 2 பேருக்கு ஒன்று தான். அப்போ பஞ்சமி திதிக்கு உண்டான குரு கொண்டக்கடலை அடிக்கடி சாப்பிடுவது மிக மிக சிறந்தது. கொண்டக்கடலை தானம் பண்ணும். இது சாதாரண சின்ன சாட்டான வழிகள், குறுக்கு வழியில் தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள், சுக்கிரன். சஷ்டி அப்படின்னாலே சுக்கிரன் ஞாபகம் வந்துடும். நம்முடைய திதியை சொன்ன உடனே எந்த கிரகம் என்பதை நாம் நினைவில் கொண்டு அதுக்குண்டான உணவை சாப்பிடணும். பெரும்பாலான இந்த முறையை யாரும் என்ன சொன்னால், இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ சொல்லப்பட்டதில்லை. இதை நீங்கள் யார் ஒருவர் என்ன சொன்னோன்னா, நல்லா நீட்டாக செயல்படுத்துகிறீர்களோ, செயல்படுத்த அது வேலை செய்யும்.
ஒரு நாள் செயல்படுத்திட்டு வந்து வேலை செய்யலைன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் எறும்பூற கல்லும் தேயும். அப்படி தான் ஜோதிடம். ஜோதிடம் வந்து உடனே சொன்ன உடனே என்ன சொன்னாங்கன்னா வந்து 10 கோடியை கொடுக்காது. இது யூடியூப்பில் பேசுகிறாங்களே, கோடீஸ்வரர் ஆக போகின்ற ராசிகள் அப்படின்னோடனே நீங்கள் தட்டி பார்ப்பீங்க. சொல்கிறவனுக்கும் அறிவில்லை, பார்க்குறவனுக்கு இல்லைங்கிறது தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படிங்க சார் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு ராசி உடனே கோடீஸ்வரன் ஆகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான ஜோதிடர்கள் பேசுகிறாங்க. நமக்கே வந்து என்ன சொன்னா, ஒரு நாளைக்கு வந்து அன்றாட தேவைகளை கொண்டு போகிறதுலே பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ யூடியூப்பை தட்டி பார்த்தோம்னா கோடீஸ்வரன் ஆக போகிற ராசிகள் அப்படின்னு போட்டிருப்பான். அப்படி யாராவது ஆகியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள தான் பேட்டியை வந்து விழுந்து விழுந்து கேட்குறாங்க. விழுந்து விழுந்து கேட்கப்பாங்க கோடீஸ்வரன் ஆக போகிற ராசிகள் அப்படின்னு. அவங்கள பார்த்து சிரிக்கத்தான் செய்யணும். நல்ல ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து எதுக்கு ஒதுங்கியிருக்கோம் அப்படின்னா, ஆங்கர் கேள்வி கேட்குறவனு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த நம்மளாம் ஏமாத்துறதே கிடையாது. இருந்தவங்க அழகாக சிம்பிளாக உன்னுடைய திதி இது, அதுக்குண்டான கிரகம் இது, அதுக்குண்டான உணவை சாப்பிடு, பரிச்சித்து பாரு, சக்ஸஸ் ஆகும், அவ்வளோதான். அப்போ சஷ்டி திதியில் போய் பிறந்தவன் சுக்கிரன் தான் அதுக்கு உண்டான கிரகம். வெள்ளை மச்சை சாப்பிடுங்க, டெய்லி வந்து வெள்ளை மச்சை வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க, சிறப்பாக வரும். சப்தமிக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு. சப்தமிக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் எள்ளுருண்டை சாப்பிடுங்க, எள்ளு சாப்பிடலாம், எள்ளு பொடி வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுடைய கிரகம் வேலை செய்து உங்களுக்கு வந்து நல்ல பணத்தை கொடுக்கும். தேவையான பணம் தான் கொடுக்கும். நம்மளுடைய வசதிக்கு என்னவோ அது தக்கன தான் கொடுக்கும். நம்ம 2 வீலர் வச்சுருந்தோம்னா என்ன சொன்னால் 70 லிட்டர் பெட்ரோல் போட முடியாது. மிஞ்சி போட உங்கள் டேங்க் என்ன சொன்னோன்னா 10 லிட்டர் இருக்குமா, அதுக்கு தக்க தானே போட முடியும். கார்னா 30 லிட்டர் போட முடியும். 3500 லிட்டர் போடணும்னு எப்படி போட முடியும்? ஆகாயமானமாக வச்சுருக்கோம். அதனால் சப்தமி சனி எள்ளு சாப்பிடணும். அஷ்டமி ராகு. அஷ்டமி என்பது ராகு. அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு ராகுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. இவர்கள் உளுந்தவரை சாப்பிடலாம், உளுந்து சாப்பிடலாம். நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் சூரியனுக்கு உண்டான கோதுமை சாப்பிடலாம். உங்களுடைய நவமி திதிக்கு உண்டான கிரகம் சூரியன், தசமி திதிக்கு உண்டான கிரகம் சந்திரன். இது உண்மையா அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, நான் இதெல்லாம் பரிச்சித்து பார்த்துட்டேன். தசமி திதியில் போய் பிறந்தால் சந்திரன். அந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, அந்த பச்சரிசி உணவுகளை நம்ம எங்கேயாவது எடுத்துருக்கோமா? எடுக்கலை, அது வேலை செய்யலை. அப்போ சும்மா நானும் பச்சரிசியை வந்து கொஞ்சம் நனையம் போட்டு அதில் இத்தனைக்கான வெள்ளைக்கட்டியை தட்டி போட்டு 2 வாயினாலும் போடணும். உங்களுக்கு வேலை நடக்கணும்னா போடுங்க, தானமும் பண்ணுங்கள். ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் வந்து ஒரு வெத்தலையில் வந்து என்ன சொல்கிறாங்க, இத்தனைக்கான வந்து பச்சரிசியும் அந்த சக்கரை வெள்ளைக்கட்டியை கலந்து நனைய போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சாமி கும்பிட்டுவாங்க. தசமி திதிக்கு உண்டான சந்திரன் சூப்பராக வேலை செய்வார். அதுக்கடுத்து ஏகாதேசி. ஏகாதேசிக்கு செவ்வாய். அந்த ஏகாதேசிக்கு செவ்வாய் ஏற்பட்டிருக்கிறது. என்னது ஸ்தானம் பண்ணணும்? இது வந்து துவரம் பருப்பு சாப்பிடணும், தானம் பண்ணணும். துவாதசிக்கு புதன். பச்சை பயிர். பச்சை பயிரை வந்து என்ன சொன்னால் தாளசம் பண்ணி சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், தானமும் பண்ணலாம். திரையோதசிக்கு வந்து என்ன சொன்னால் கொண்டக்கடலை. கொண்டக்கடலைங்கும்போது குரு. அந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் எப்பயுமே குருவை, தன்னுடைய குருவை வந்து மானசீகமாக மதிக்க யோகவான் ஆயிடுவாங்க. அப்போ திரையோதசி திதிக்கு வந்து கொண்டக்கடலை சாப்பிடுங்க, தானம் பண்ணுங்கள். சதுர்த்தசி திதிக்கு, சதுர்த்தசி சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி வரும்போது சதுர்த்தசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உடம்புல செண்டு போடுங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆக்டிவேஷன் ஆகணும். சுக்கிரனுடைய உணவு வந்து வெள்ளை மச்சம் சாப்பிடலாம். சாப்பிட்டு நீட் பண்ணிக்கிடுங்க. பௌர்ணமிக்கு யார்? சனீஸ்வர பகவான். பௌர்ணமிக்கு சனீஸ்வர பகவான். அப்போ பௌர்ணமிக்கு சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லி வரும்போது பௌர்ணமி அன்று பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவர்கள் எள்ளுருண்டை சாப்பிடலாம், எள் தானம் பண்ணலாம். அதுவும் கருப்பு எள்ளாக இருக்கணும். அதற்கடுத்து அமாவாசை திதியில் போய் பிறந்தவர்கள் உளுந்தவடை சாப்பிடுங்க. ராகு பகவான் தான் உங்களுக்கு யார்? கிரகத்தில் 16 திதிகள் மொத்தம். இந்த 16 திதிகளில் வந்து ஒவ்வொரு திதிக்கும் சூரியன் சந்திரன் வரிசையாக கொண்டு வந்து நவமி அஷ்டமி திதியோடு ராகு முடியும். இதில் கேது உள்ள வர மாட்டார். அதனால் இதுதான் எல்லாத்திற்கும் உண்டான திதிகளுக்கு உண்டான கிரகங்கள். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
அதுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை நம்ம நித்தமும் சொல்லும்போது அது ஆக்டிவேஷன் ஆகும். கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். இதை நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு நிம்மதியான லைஃப் ஓடுவதற்கு இது கண்டிப்பாக துணையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.